ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே தேவசேனை ஊழியத்தின் தேவ சப்தம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுகிறீர்கள். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்கிற தலைப்பில், நன்மையும் குறைபடாது என்கிற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ரெண்டாய் கவனிங்கள், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவில் நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட பேசுகிற ஒரு காரியம், ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவோடு கூட இருக்கலாம். பண காரியத்தில், சரீர சுகத்தில், ஆசீர்வாதத்தில், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு நன்மையும் குறைவில்லாமல் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்திற்குள்ளாய் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. நாங்கள் கர்த்தரை தான் தேடுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம், நன்றா ஜெபிக்கிறோம், ஆனாலும் எங்கள் வாழ்க்கையில் இந்த குறைகள் மாறவில்லையே, இந்த கஷ்டங்கள் மாறவில்லையே, இந்த தருத்தரம் மாறவில்லையே, இந்த கடன் பிரச்சனை மாறவில்லையே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் மாறவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு கூட காணப்படலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுதல் என்றால் என்ன? அதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஜெபத்தில் பல வகை இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. தேடுதல் என்றால் என்ன? இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அப்படின்னு சொல்லி. ஒரு பொருள் காணாமல் போயிட்டு என்று சொன்னால் அதை எப்படி நம்ம தேடுவோம் அப்படின்றால், கிடைக்கிற வரைக்கும் விடமாட்டோம். அந்த பொருள் கிடைக்கிற வரை, காணாமல் போன பொருள் கிடைக்கிற வரைக்கும் அதை தேடிக்கொண்டே இருப்போம். எவ்வளோ நேரம் செலவானாலும் பரவாயில்லை, அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் தேடுவோமே. அதே போல தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 1:12 அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் வெகுநேர வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநேர வரைக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் இருந்தது, பிள்ளை இல்லை என்கிற ஒரு துக்கம். அதனால அவளுடைய சக்கலத்தை அவளை வேதனைப்படுத்தினாள், துக்கப்படுத்தினாள். ஆகவே அவள் ஒவ்வொரு வருஷமும் ஆலயத்துக்கு வருவாள், பலிகளை செலுத்துவாள், காணிக்கை கொடுப்பாள், பொருத்தனை செலுத்துவாள். எல்லாம் நிறைவேற்ற பிற்பாடு எந்த நிலைமையில வந்தாலோ அதே நிலைமையில திரும்பி போவாள். அவளுடைய வாழ்க்கையில துக்கங்கள் மாறவில்லை, கண்ணீர் மாறவில்லை. அவளுடைய துக்கத்தோடு வந்து துக்கத்தோடு தான் போனாள். ஆனால் ஒரு நாள் அவள் தேவனுடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள், வெகுநேர வரைக்கும் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. இது இன்னொருடைய ஒரு டிரான்ஸ்லேஷன்ல என்ன எழுதியிருக்குன்னா, பதில் வர்ற வரைக்கும் அவள் ஜெபத்தை நிறுத்தலை. அங்கே ஏலி சொல்லுகிறான், சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்படி என்றால் அவள் பதில் வர்ற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஏலிக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் தேவாலயத்துக்கு வருவாங்க, காணிக்கை செலுத்துவாங்க, பலி செலுத்துவாங்க, போயிடுவாங்க. ஆனா இவ வித்தியாசமா ரொம்ப நேரம் ஜெபம் பண்றத ஏலி கவனித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது வரைக்கும் வந்து அப்படியே பலி செலுத்தி அவள் பொருத்தனை பண்ணி போகும்போது அவள் துக்கம் மாறல, அவள் கண்ணீர் மாறல, அவள் நிந்தை மாறல, அவளுடைய அவமானங்கள் மாறல. ஆனால் இன்றைக்கு அவள் தேவ சமூகத்துல
கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து பதில் வர்ற வரைக்கும், அதாவது கிடைக்கிற வரைக்கும் தேடினால், கர்த்தரை தேடினால், ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அதன் பிற்பாடு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல நேரத்தை செலவிடுங்கள். கர்த்தருடைய பாதத்துல காத்திருங்கள். கொஞ்சம் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு நீங்க ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்துல கொஞ்சம் காத்திருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதே சங்கீதம் 34 அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க இப்படியாய் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுங்கள். இன்னைக்கு எதுக்கெல்லாமோ பயந்துட்டு இருக்கிறாங்க. இருட்டு கண்ட பயம், வியாதியை கண்ட பயம், பிசாச கண்ட பயம், யாரோ நமக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் பயம், பயத்தோடு வாழுகிற மக்கள் இருக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரர் ஜெபிக்கும்படி வந்தார். அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு ஐடி கம்பெனில நல்ல ஒரு சம்பளத்துல இருக்கிறார். ஆனா அவருக்கு பயம், என்னன்னே தெரியல, பயம், தூக்கம் வரல. அதனால வேலையை கூட அவர் விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து விட்டார். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த பயம் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். இதோ சங்கீதம் 128:4 வாசிக்கிறோம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படணும், மனுஷனுக்கு அல்ல, நோய்க்கு அல்ல, தேவனுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் என்ன செய்யாது, குறைபடாது. கர்த்தருக்கு பயப்படுங்க, மனுஷருக்கு பயப்படாதீங்க, வியாதிக்கு பயப்படாதீங்க, பிசாசின் கிரிகளுக்கு பயப்படாதீங்க, மந்திரவங்களுக்கு செய்வனைகளுக்கு பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுத்து விடுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுத்துருங்க, பாவத்தை வெறுத்துருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெறுத்துருங்க. தேவன் எதெல்லாம் அருவருக்கிறாரோ அவைகளை வெறுத்து விடுங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சில நேரங்களில் சில பேரை பார்த்துருக்குறோம், வெளியே ஆலயத்துக்கு வரும்போது வாசல் வரைக்கும் சிகரெட்டை குடித்து, வாசல் வரைக்கும் தூசண வார்த்தைகளை பேசி கொண்டு, உள்ளே வரும்போது அப்படியே பயபக்தியா நெடுமுழங்கால நிற்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறது போல காண்பிப்பார்கள். இதல்ல பயப்படுதல். ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறதோ அவைகளை வெறுத்து விடுங்கள், அவைகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி விடுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து அறிந்து ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமோ அதை மாத்திரம் செய்யுங்க. வேதத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். என்ன பயம்? கர்த்தரை குறித்த பயம். பேசும்போது பயந்து பேசணும். எந்த காரியத்தை செய்தாலும் பயத்தோடு செய்யணும். அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இது தேவன் விரும்புவாரா? இதுல கர்த்தருடைய காரியம் மகிமைப்படுமா என்பதை நீங்கள் பயத்தோடு செய்யும்போது வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மனுஷனுக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கொல்லாதவர்களுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு நானோ கர்த்தருக்கு பயப்படுகிறோம். பாருங்க, அவன் வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனை வந்தாலும் அவன் பாவத்திற்கு விலகி ஓடுகிறான். ஆனா கர்த்தர் அந்த தேசத்துல அவனை உயர்த்தி ஆசீர்வதித்த உடனே அவன் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம், நானோ தேவனுக்கு பயப்படுகிறேன். அதனாலதான் கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், என்னை கனப்படுத்தி இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இரண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுங்க. முதலாவது கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. மூன்றாவது லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது. கொடுக்கணும், கர்த்தருக்காய் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம கேட்டே பழகிட்டோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
அப்படியே நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம், இப்படியே கையேந்தி பழகிட்டோம். இப்படி மாத்துங்க கையை, கொடுங்க, கர்த்தருக்காய் கொடுங்க, மற்றவர்களுக்கு கொடுங்க, ஊழியத்திற்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருக்காய் நம்ம கொடுக்கணும். தேவனுடைய சமூகத்துல கர்த்தருக்காய் கொடுக்க 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 கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் அளக்கப்படும். கொடுக்கிறதுல 3 காரியம் இருக்கு. ஒன்று, நம்ம எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் அளக்கப்படும். இன்னொன்று, உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து உங்கள் மடியில போடப்படும். உற்சாகமா கொடுக்கிற பிள்ளைகளுக்கு. 3வது, வேதம் சொல்லுகிறது, நம்ம இன்னும் அதிகமாய் அந்த வேத வசனத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் நான் ஆசீர்வாதத்தை வரிசைப்பேனோ இல்லையோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். பாதிக்கப்படுகிற அளவிற்கு கொடுக்கணும். கரெக்டா அளந்து கொடுக்கிற மக்கள் உண்டு. அடுத்தது எனச்சும் உற்சாகமாய் கொடுக்கிற மக்கள் உண்டு. 3வது, பாதிக்கப்படுகிற அளவுக்கு நம்மால கர்த்தருக்கு கொடுத்தா நமக்கு அந்த ஏழை விதவை 2 காசு போட்டா, 2 காசு தானே போட்டா அப்படின்னு சொல்றோம். ஆனா வசனத்தை நீங்க நன்றாய் வாசித்து பார்த்தால் தன்னுடைய ஜீவனத்திற்கென்று வைத்ததை கொடுத்து விட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் பார்க்கலும் இவள் அதிகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார். ஏன்னா அவள் அந்த இருந்ததே 2 காசு தான். அதை வச்சுதான் வீட்டு கதையை ஓட்டணும், சாப்பாடு கதையை பார்க்கணும். ஆனா அது அப்படியே கர்த்தருக்கு கொடுத்ததுனால அவள் பாதிக்கப்படுகிறாள், பட்னியா இருக்கிறாள். அதை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஏழை விதவை தான் அதிகமாய் கொடுத்தார். எல்லாரும் தங்கள் சம்பூர்ணத்திலிருந்து கொடுத்தார்கள். 1000 ரூபாய் பைக்கில் இருக்கு, பாக்கெட்ல 100 ரூபாய் கொடுக்கிற பெரிய காரியம் இல்லை. ஆனா வீழ்றத்துல இருந்ததே கொடுத்துட்டா பாருங்க. அதனாலதான் ஆண்டவரால புகழப்பட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வானத்தின் பலகணிகளை திறந்து நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர் திருப்தி அடைகிற வரைக்கும் ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தருக்காக நம்ம கொடுப்போம். முதலாவது கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு கொடுங்க. கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, எவ்வளவோ தேவைகளுக்கு மத்தியில கண்ணீரோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, கணவருடைய குடி பழக்கத்தினால வேதனை, இன்னொரு பக்கம் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியங்கள் நடக்கலை, இன்னொரு பக்கம் வியாதி, தரித்திரம், கடன் பிரச்சனை, வறுமை என்று கலங்கி போயிருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியா ஜெபிக்கிறையா. பிள்ளைகள் கர்த்தரை தேடட்டும், உமக்கு பயப்படட்டும், உமக்காய் கொடுக்கட்டும். ஆண்டவரே, நிறைய இருந்தா கொடுப்பேன்றதை விட இருக்கிறதுல கொடுக்கட்டும். கர்த்தருக்காய் கொடுக்கும்போது ஒரு நன்மையும் குறைவில்லாதபடி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. கல்வாரி ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் தந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறையா. இப்படி கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மறையட்டும். கர்த்தர் தாமே ஒரு பரிபூர்ணமான விடுதலை சுகத்தையும் என் ஆண்டவர் கட்டளையிடுவீரா. நான் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும். எல்லா தடைகள் மாறட்டும், தொடர்ந்து தேவ கிருபை இருக்கட்டும். குடும்பங்களை இரத்த கொட்டைக்குள்ளாய் தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே வேலியடைங்க. வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு சுகம் தாங்க. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரை தொடங்கப்பா. வேதனைகள் மறையட்டும். கர்த்தருடைய பலத்த கரங்களை தருகிறோம். பொறுப்போடு வழி நடத்தும். ஆசீர்வதி. இயேசு மூலமாய் பிதாவே. ஆமென்.